எவரொருவர் பரமேஸ்வருடைய வழிபாட்டில் இருக்காளோ ஆகம விதி பிரகாரம் அவளுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கிறது. இந்த மாசி மாதத்துக்கு கும்ப மாதம்னு பேர். இந்த கும்ப மாதத்தில் சூரியன் தன்னுடைய வீட்டை நேராக கும்பத்திலிருந்து சிம்மத்தை பார்ப்பார். மிகப்பெரிய வலு வாய்ந்த ஒரு நாள், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த 4 கால அபிஷேகம் மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்பவுமே நடக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்பவுமே நடக்கும். இந்த அற்புதமான ஒரு வழிபாடு முறை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது வருஷந்தோறும் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி மூலவருக்கு ஒரு பெரிய விசேஷமாக ஒன்று இருக்கும். அந்த விசேஷம் பார்த்துட்டேன் அப்படின்னா பெரும் சக்தி வாய்ந்த ஒரு திருநாளாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவராத்திரியை பற்றி. சிவராத்திரியில் மாத சிவராத்திரி இருக்குது, பக்ஷ சிவராத்திரி இருக்குது. மாத சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, அதே சமயத்தில் மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கு ஆகம விதி பிரகாரம், சிவாகம விதி பிரகாரம் ரொம்ப அற்புதமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த முழு இரவும் அது சிவபெருமானுடைய நாளாக மாறுறது. நவராத்திரி அம்பிகைக்கும், சிவராத்திரி சிவபெருமானுக்கும், வைகுண்ட ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கும் உரியதாக மாறுறது. ஆக இந்த சிவராத்திரி அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் மாத சிவராத்திரி பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் வழிபடுறது, மலை கோயிலாக இருக்கக்கூடிய இடங்களில் கிரிவலம் வரக்கூடிய வழக்கங்கள் மாத சிவராத்திரியில் ஏற்படுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க, மாத சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுவாங்க. இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பகல் முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தம் இருக்குது, அடுத்தது இந்த ராத்திரி நேரங்கள் இருக்குது. சுவாமியை வழிபடுறதுக்கு எப்பவுமே நம்ம பகல் நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரமும் அதே மாதிரி சாயந்தர நேரமும் தான் நம்ம வச்சுட்டு இருப்போம். இதுதான் நம்ம முறை. ஆனால் வருஷத்துக்குள்ள ஒரு நாள், அந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம இந்த மாதிரி இரவு முழுக்க சுவாமியை வழிபடக்கூடிய முறைகள் இருக்குது. இது மாசி மாதத்தில் ஏற்படுறது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த மாசி மாதத்துக்கு கும்ப மாதம்னு பேர். இந்த கும்ப மாதத்தில் சூரியன் தன்னுடைய வீட்டை நேராக கும்பத்திலிருந்து சிம்மத்தை பார்ப்பார். மிகப்பெரிய வலு வாய்ந்த ஒரு நாள், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாள். தன்னுடைய சொந்த வீட்டை எதிரிலிருந்து 180 டிகிரிலேருந்து பார்வையிடக்கூடிய இந்த அற்புதமான நாள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பூலோகத்துக்கு ஒரு பெரிய சக்தி ஊட்டக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த இரவு தான் இந்த சிவராத்திரி, அதுவும் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்னைக்கு கோயிலில் என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி பிரதோஷம் முதல் நாள் சாயந்தரம் இருந்தால் பிரதோஷ வழிபாடு பண்ணுவாங்க. அது ஒரு காலம். அந்த ஒரு காலத்தில் கணக்கெடுக்க மாட்டாங்க பிரதோஷம். அன்று இரவு 9லேருந்து 10:30 ஒரு அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம், அலங்காரம், சுவாமிக்கு விசேஷ ஆராதனை. இரவு முழுக்க சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது. பாருங்கள், சூரியன், அதுக்கப்புறம் பகலில் சூரியன், இரவு சந்திரனுக்கு ரொம்ப சக்தி. அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் சூரியனுக்கு முழு நாளும் சக்தியாகவே இருக்குது. முழு நாளாகவும் மிகப்பெரிய பலம் இருக்குது. சந்திரனுக்கு சக்தி இல்லையா? சந்திரனுக்கும் உண்டு. ஏனால் இறைவனுடைய ஜடாமுடியிலேயே சந்திரன் இருக்கார். இப்போ சந்திரனுக்கும் சக்தி உண்டு. முழு நாளும் சூரியனின் ஆதிக்கம் கொண்டதாக, 24 மணி சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டதாக மகா சிவராத்திரி அன்னைக்கு இருக்குது. அப்போது இரவு 9லேருந்து 10:30 முதல் காலமாகவும், அடுத்த காலம் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய 11-11:30 அந்த 12-12:30 வரைக்கும், 12-12:30 வரைக்கும் இரண்டாவது காலமாக அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவநாமத்தை சொல்லுவாங்க, தேவாரம், திருவாசகம், அதே போன்று சிவபுராணம் படிப்பாங்க. அடுத்தது 3வது காலம். இந்த 3வது காலம்ங்கிறது 1லேருந்து 3 வரைக்கும் பண்ணக்கூடிய 3வது காலம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5லேருந்து 6, 6:30 வரைக்கும் பண்ணுறது 4வது காலம். இந்த 4 கால அபிஷேகம் மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்பவுமே நடக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு
எப்பவுமே நடக்கும். இந்த அற்புதமான ஒரு வழிபாடு முறை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி வழிபாடு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏதாவது ஜாதகம் கேட்க போனாலோ இல்லை பெரியவங்ககிட்ட எதாவது கேட்க போனாலோ, அதெல்லாம் விடு, சிவராத்திரி கழிஞ்சதுன்னா உனக்கு எல்லாம் சரியாயிடும், சிவராத்திரி முடிஞ்சால் உனக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி. சிவம் என்னும் தாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவான் அவன்தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்து ஒழியான் எதிர்படுமே சிவமே சிவமே சிவமேன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான இந்த நாள், எவரொருவர் பரமேஸ்வரரை நோக்கி தபஸ் இருக்கிறார், எவரொருவர் பரமேஸ்வரரை நோக்கி மந்திரங்கள் நாள் துதிபாடுறாரோ, எவரொருவர் பரமேஸ்வருடைய வழிபாட்டில் இருக்காரோ, ஆகம விதி பிரகாரம் அவளுக்கு எல்லா விதமான அனுக்கிரகமும் கிடைக்கிறது. நினைச்ச காரியங்களை இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார். மீண்டும் சந்திப்போம். இது ஜெயா தொலைக்காட்சி வழங்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.